இந்த 2026 தமிழ் ஆண்டோட முதல் மாதமான இந்த சித்திரை மாதமானது இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்திருக்கு. ஸோ இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி துவங்கி மே 14 வரைக்குமே இந்த சித்திரை மாதமானது இருக்குது. இந்த 31 நாட்கள் கொண்ட இந்த சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. மேலுமே ஏப்ரல் மே மாதங்களில் வரக்கூடியது சித்திரை மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் ஒரு வருடமானது கணக்கிடப்படும் என சித்தர்கள் அருளிய குறிப்புகளில் இது சொல்லப்படுது. மேலுமே சதுர் மகாயுகம் கிருதயுகம் இது எல்லாமே பிறந்தது இந்த சித்திரையில் தாங்க. கங்கை நதி, வராகி அவதாரம், நரசிம்ம அவதாரம் என உலக உயிர்களை காக்கக்கூடிய பல அவதாரங்களை நிகழ்ந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதமானது நிகழ இருக்கு. ஸோ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அஷ்டமிய வழிபாடாக இருக்குது. ஒவ்வொரு மாதத்துலேயுமே பார்த்திங்களா 2 அஷ்டமி வரும். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 24ஆம் தேதி வரக்கூடிய அஷ்டமியானது வளர்பிறை அஷ்டமி. இந்த நாளில் நம்ம சிவபெருமானின் அம்சமான கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் தொல்லைகள், பயம் மற்றும் எதிரிகள் தொல்லையை நீக்கி தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அதுவும் நம்ம இந்த பைரவரை வழிபடும் போது மட்டும் ராகு காலத்தில் பைரவருக்கு 5 எண்ணெய்கள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் இதை எல்லாத்தையும் கொண்டு விளக்குகள் ஏற்றி சிவப்பு நிற மலர்கள் கொண்டு வடை மாலை சாற்றி பைரவரை நீங்கள் மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அன்றைய நாளில் பைரவருக்காக விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். அதே நேரத்தில் இந்த பைரவரோட முழு அருளுமே கிடைக்க அன்றைய நாளில் நம்ம இன்னும் எப்படி நம்ம விரதம் இருக்கணும், அதே மாதிரி இப்படி விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலை தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 அப்படிங்கிறது ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு அற்புத தன்மை கொண்ட ஒரு எண்ணாகும். அதனால தான் அஷ்டமி திதியில் வழிபட்டாலே முடிவில்லாத பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கடன், நோய், தீய சக்திகள், தொழில், துன்பம், வழக்கு என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பைரவரை உங்களோட முழு மனதார வழிபட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர முடியும். தொடர்ந்து ஒரு 6 வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த முறையில் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே தீரும். அதே மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு அருமையான நாள். திதியிலே 8வது திதியாக வரக்கூடிய அஷ்டமி நாளில் 8 திசைகளையும் கட்டி காத்தும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபட்டாலே அனைத்து விதமான நலன்களுமே நமக்கு கிடைக்கும். வளர்பிறை, தேய்பிறை என 2 திதிகளிலுமே அஷ்டமி திதி வருவதற்கு பல பேருமே தேய்பிறையில் அஷ்டமி திதியில் பைரவரை வழிபட்டால் தான் துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறது சும்மா. அதே மாதிரி பைரவரை வழிபட 2 அஷ்டமி திதிகளுமே ரொம்ப ரொம்ப ஏற்ற நாளாக இருக்கும். எந்த திதியில் வரக்கூடிய அஷ்டமியில் விரதம் இருந்து வழிபட்டால் பைரவரோட அருளானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பார்த்திங்களா பைரவரை நம்ம வெள்ளிக்கிழமையில் அமைவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பைரவ மூர்த்தியை நம்ம வழிபாடு செய்யும்போது சில விதிமுறைகளை பின்பற்றுவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. வளர்பிறை அஷ்டமியில் நம்ம எப்படி வழிபாடுகளை செய்ய வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வளர்பிறை அஷ்டமியை எடுத்துக்கொள்வோம். வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது நம்ம பைரவர்கிட்டம் நமக்கு தேவையானதை தருமாறு வேண்ட வேண்டும். வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம இப்படி வேண்டுமானாலும் வேண்டும் போது நமக்கு தேவையானது அனைத்துமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்து கொண்டுமே நம்மளுடைய துன்பங்கள் தீர்க்குமாறு வேண்டக்கூடாது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டின தேய்பிறை திதியில் ஆரம்பம் செஞ்சு வளர்பிறை திதியில் முடிப்பாங்க. இதுவே வழிபாட்டோட ஒரு ரகசியமாக இருக்கும். அதே நேரத்தில் தேய்பிறை திதியில் நம்மளோட கர்ம வினைகள் அனைத்துமே அழிய தொடங்கும். அதுக்கப்புறம் வளர்பிறை திதியில் நம்மளோட தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்குமே நீங்கள் பின்பற்றலாம். வளர்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமானை வழிபட வேணும் அப்படிங்கிற ஒரு நியதி கிடையாது. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய ஒரு நாளில் நமக்கு வசதிப்படக்கூடிய எந்த நேரத்திலுமே பைரவ பெருமானை நீங்கள் வழிபடலாம்.
அதுவும் வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்கிறவங்க ஒருபோதுமே தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது. மீறினா வழிபாட்டினோட பலன்கள் கிடைப்பது கொஞ்சம் கடினம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த வழிபாட்டை நம்ம எந்த முறையில் செஞ்சால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒன்று தான் பைரவ ரூபம். இவரை ருத்ரமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அனைத்து சிவாலயங்கள் மற்றும் காசி நகர்களோட காவல் தெய்வமாக இருப்பவர் தான் இந்த கால பைரவர். காசியோட 8 திசைகளில் இருந்தும் பைரவர் காவல் புரிவதாக சொல்லப்படுது. நவகிரகங்கள் உள்ளிட்ட அனைத்துமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் தான் பைரவ மூர்த்தி. இவரை வழிபட்டாலே அனைத்து விதமான துன்பங்களுமே கண்டிப்பாக தீரும். மேலுமே பயம், கடன், செய்வினை, பில்லி சூனியம், தீராத துன்பம், வழக்கு, எதிரிகளோட தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பைரவரை வழிபடுவதனால நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். பைரவரை அவருக்குரிய அஷ்டமி திதியில் வழிபடுவது, அவருடைய வாகனமான நாய்களுக்கு உணவு அன்றைய நாளில் கொடுப்பதும் பைரவரோட அருளை முழுமையாக பெற்றுக் கொடுக்க ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பைரவரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அஷ்டமி அப்படிங்கிறது சுபகாரியங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட இது தீராத துன்பங்கள் இருந்து விடுபடவும் காவல் தெய்வங்களை வழிபடவும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாகவே அஷ்டமி திதியில் பைரவர் வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது. வளர்பிறை மற்றும் தேய்பிறை என 2 வகையான திதிகளிலுமே பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு தான். இருந்தால் கூட இந்த 2 திதிகளையும் பயன்படுத்தும் முறை, வழிபாடு பலன்களில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. எந்த திதியில் பைரவரை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு பைரவரோட வழிபாட்டினை மேற்கொள்வது ஒரு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது நம்ம பைரவர்கிட்ட நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டிக் கொள்ளணும். அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி திதியில் நாம் இப்படி வேண்டும் போது நம்மளோட துன்பங்கள் அனைத்துமே தேய்ந்து அழிந்து போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் எந்த காரணத்துக்காகவும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்மளுடைய தேவைகளை அனைத்துமே சொல்லி பைரவர்கிட்ட வேண்டிக் கொள்ளக்கூடாது. அதே சமயம் வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு நம்ம செய்யும்போது நம்ம பைரவ மூர்த்திக்கிட்ட பார்த்திங்களா நமக்கு தேவையானது எல்லாமே தருமாறு வேண்ட வேண்டும். வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம இப்படி வேண்டும் போது நமக்கு தேவையானது அனைத்துமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்து கொண்டுமே நம்மளுடைய துன்பங்களை தீர்க்குமாறு இந்த வளர்பிறை அஷ்டமியில் சொல்லக்கூடாது. நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டினை தேய்பிறை திதியில் ஆரம்பம் செஞ்சு வளர்பிறை திதியில் முடிப்பாங்க. இதுதான் வழிபாட்டோட ஒரு ரகசியமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பைரவ மூர்த்தியை நம்ம எப்படி பாடல்கள் பாடணும் அன்றைய நாளில் அப்படின்னு பார்த்தோமா, வழிபாட்டு பாடல் விரிந்த பல்கதிர் கொல் சூளம் வெடிபடு தமருகம் கைதரித்தோர் கோலகால பைரவனாகி வேலம் உரித்து ஊமை அஞ்ச கண்டு ஓன் திருமணிவாய் வில்லச் சிரித்து அருள் செய்வார் சேரை செந்நெறி செல்வானரே இப்படின்ட்டு திருநாவுக்கரசர் இந்த பாடலில் பைரவரோட திருக்கோலம் பற்றி பாடியிருப்பார். அதாவது பலவாறு விரிந்த ஒளியினை உடைய சூளத்தையும் ஓசையை உள்ளடக்கிய தமகரும் எனப்படக்கூடிய உடுக்கையும் கையில் ஏந்தி அழகிய வடிவம் கொண்ட கால பைரவ மூர்த்தியாக கோலம் கொண்ட சிவபெருமான் தன்னை அழிப்பதற்காக தாருகவனத்து முனிவர்கள் ஏவிய யானையினை அழித்தார். யானையை சிவபெருமானை நெருங்கியதையும் அதனோட தோளினை சிவபெருமான் உரித்ததுக்கப்புறம் அந்த தோளினை போர்வையாக உடலின் மீது போர்த்தி கொண்டதையும் கண்ட பார்வதி தேவி ரொம்பவும் அச்சம் ஏதினாள். தேவியோட பயத்தை கண்ட சிவபெருமான் பார்த்திங்களா தன்னோட பவளம் போன்ற ஒளி திகழக்கூடிய வாய் மலர்ந்து சிரித்தார். இப்படி சிறிதும் அஞ்சாமல் வீரச் செய்தல் புரிந்தவர் தான் சேரைப்பதியில் இருக்கக்கூடிய செந்நெறி எனப்படக்கூடிய கோவிலோட வாழ்கின்ற எம்பெருமான். ஸோ இதை தான் நம்ம இப்படி ஒரு பாடலாக பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருளாக இருக்குது. இந்த பாடலை ஓதும் அடியார்கள் தங்களோட அச்சம், இடர், வறுமை, பிணி முதலியவை எல்லாமே நீங்க பெற்று செல்வம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஸோ முடிஞ்சவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வழிபாடு பைரவர் வழிபாட்டோட பலன்கள், எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம நெருங்க விடாமல் காப்பவர் தான் காலபைரவர். காலபைரவரை வழிபட சிறந்த தினமாக அஷ்டமி தினமானது இருக்குது. சிவபெருமான் எடுத்த 64 அவதாரங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பைரவ அம்சம்தான். ஸ்ரீ மகா கால பைரவ பெருமான் அனைவரோட வாழ்க்கைக்கும் துணை நிற்கிறார். அவரை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகல விதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வழியமைத்து கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே நேரத்தில் வளர்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமானை வழிபட வேணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஆனால் வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் பார்த்திங்களா எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம்.
நம்மளோட கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும் நம்ம பைரவரை வழிபடுறதுனால. அதே மாதிரி எத்தனை அஷ்டமி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 6 வளர்பிறை அஷ்டமிகளில் பைரவ வழிபாடு செய்ய வேணும். அந்த வழிபாடு நிறைய அடைந்த பிறகு நம்மளோட மனதில் இருந்த சோகங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மேலுமே பைரவருக்கு அஷ்டமி திதியில் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செஞ்சும் நீங்கள் வழிபடலாம். அப்படி எதுவும் முடியாதவங்க பைரவர் முன்னாடி சென்று மனமுருக நம்மளுடைய தேவைகளை சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். அஷ்டமி நாளில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசிப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குது. அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால, அதுவும் வெள்ளிக்கிழமையில் அமைவது கூடுதலான ஒரு சிறப்பான விஷயமாக அமைஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவை யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி தீராத பிரச்சனைகள்லாம் தீர வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த அஷ்டமி நாளில் பைரவருக்காக தீபம் ஏற்றி 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். நினைத்தது எல்லாமே நடக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.